ஹே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாம ஒரு புது டிராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏண்டா பழைய டிராமாவே நான் முடிக்கல, அதுக்குள்ள புது டிராமாவா அப்படின்னு நீங்க திட்டுறது எனக்கு கேக்குது. இந்த காப்பிரைட் தொல்லை தாங்க முடியலங்க. நானும் மறுபடியும் எடிட் பண்ணி போடுறேன், காப்பிரைட் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. சன்ஷைன் பை மை சைட் டிராமா முடிய இன்னும் 2 வீடியோ தான் இருக்கு. காப்பிரைட் வந்ததால அந்த வீடியோஸை அப்லோட் பண்ண முடியல, மறுபடியும் எடிட் பண்ணி போடுறேன். அதுக்காட்டி இந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ணலாம். மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமர்ஸ்க்கான ஒரு காம்படிஷனை தான் காட்டுறாங்க. அந்த காம்படிஷன்ல ரொம்பவே ஃபேமஸான 5 பொண்ணுங்க கலந்துக்கிறாங்க. இந்த காம்படிஷன் ரூல்ஸ் எப்படின்னா, அந்த பொண்ணுங்க 5 பேரும் லைவ் ஸ்ட்ரீம்ல சிங் பண்ணுவாங்க. இந்த 5 பேர்ல யாருக்கு அதிகமா ஓட் கிடைக்குதோ அவங்க தான் அந்த காம்படிஷனோட வினரா மாறுவாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த பக்கம் இந்த டிராமாவோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃபேமிலி காலமா நடத்திக்கிட்டு வர ஒரு கம்பெனில சிஇஓவா இருக்கான். ஆனாலும் நம்ம ஆளுக்கு தனியா ஒரு ரோபோட்டிக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கூட சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட வந்து, மச்சான் கால்க்கு மேல் கால் வந்துகிட்டே இருக்குடா, என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் போனை கட் பண்ணு, இல்ல அட்டன் பண்ணாத, நானா அந்த இடத்துக்கு போக போறது இல்ல அப்படின்றான். ஹீரோவோட ஃப்ரெண்ட், மச்சான் நீ அந்த காம்படிஷனுக்கு ஜட்ஜா போயே ஆகணும்டா, உனக்கு விருப்பம் இல்லாட்டியும் வேற வழி இல்ல. உனக்கே தெரியும் நம்மளோட கம்பெனியோட ஷேர்ஸ் வர வர குறைஞ்சுகிட்டே வருது. நீ மட்டும் இப்ப அங்க போகலனா நம்மளோட கம்பெனி ரொம்பவே டவுன் ஆக வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு. ஹீரோவும், என்ன மச்சான் என்ன நீ மிரட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஹீரோட ஃப்ரெண்டும், நான் ஏண்டா உன்னை மிரட்ட போறேன், ஒரு ஃப்ரெண்டு இவ்வளவு சொல்றான்ல கேட்கலாம்ல அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்ல, ஹீரோவும் சரி ஓவரா பண்ணாத போய் தொலைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல. அப்படியே கட் பண்ணா நம்மளோட தலைவிய காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினும் ஒரு யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமர் தான். அவங்களும் அங்க நடக்கிற காம்படிஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே லேட் ஆயிருச்சு, அதனால டாக்ஸியும் புக் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினும் நடந்து வர முன்னாடி ஒரு கார் நிக்கும். ஹீரோயினும் ஓடி போய் அந்த காரை பார்க்க உள்ள ஹீரோ தான் இருப்பான். ஹீரோவை பார்த்த ஹீரோயினும், ஏன்பா நான் புக் பண்ண கேப் இது தானே, சரி வண்டி எடு, எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இத கேட்ட ஹீரோவும், அட யாருமா நீனு அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் அதுக்கு, ஏண்டா நானே லேட் ஆயிருச்சுன்னு கடுப்புல இருக்கேன், நீ என்னடானா கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி எடுடா அப்படின்றாங்க. இதுக்கு ஹீரோவும், ஏமா இது என்னோட கார்மா, நீ புக் பண்ண கேப் கிடையாது அப்படின்னதும் நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. மேடம் நீங்க புக் பண்ண கேப் பிரேக் டவுன் ஆயிருச்சு, அதனால வேற கேப் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு போன்ல சொல்ல, நேரம் பார்த்து பின்னாடி ஒரு கேபும் நிக்கும். இத பார்த்த ஹீரோயினும் அந்த கேப் கிட்ட ஓடி போக, நேரம் பார்த்து பின்னாடி வந்து ஒரு ஆளு, ஏய் குள்ள கத்திருக்கா எங்கடி போற அப்படின்னு ஹீரோயினை பின்னாடி இழுத்து, இது நான் புக் பண்ண கேப் அப்படின்னு அவன் அந்த கேப்ல ஏறிடுறான். ஹீரோயினும், லேட் வேற ஆயிருச்சு, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு ஹீரோட காரை பார்த்துட்டு மறுபடியும் நேரா ஹீரோட கார் கிட்ட போறாங்க. கார்ல இருக்கிற ஹீரோ கிட்ட ஹீரோயினும், ஏப்பா நீயும் அந்த வழியால போற, எனக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சுப்பா, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தாரியா அப்படின்னு கேக்குறாங்க. நேரம் பார்த்து அந்த இடம் ரொம்பவே டிராபிக் ஆகிரும். ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயினை வண்டியில ஏத்திக்கிறான். ஹீரோவும் டைம்க்கு ஹீரோயினை கொண்டு போய் டிராப் பண்ணிடுறான். ரொம்பவே லேட் ஆனதால ஹீரோயினும் தலை தெறிக்க அங்க இருந்து லிப்ட் கிட்ட ஓடுறாங்க. நேரம் பார்த்து லிப்ட்ல இருந்து வெளியே வர ஒரு குண்டனும் ஹீரோயினை இடிச்சிருவான். ஹீரோயினும் தட்டு தடுமாறி கீழே விழ போவாங்க. வழக்கம் போல ஹீரோவும் ஹீரோயினை டைம்க்கு வந்து தாங்கி பிடிக்கிறான். இந்த சீனை ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வச்சுட்டாங்க. ஹீரோவை பாக்குற ஹீரோயினும் ஏதோ ஒரு ஏஞ்சலே வந்து அவங்கள காப்பாத்துற மாதிரி ஒரு ஃபீல். ஹீரோவை பார்த்து பல்லிழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, ஏமா நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, எனக்கு ஒண்ணு இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு கழுத்து வலி எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னடா கழுத்து வலிக்குது அப்படின்னு பாக்க, ஹீரோட கையில ஹீரோயினோட கழுத்துல இருக்கிற செயின் மாட்டி அவங்களோட கழுத்தை இறுக்கிக்கிட்டு இருக்கும். ஹீரோயினும், டேய் விடுறா கழுத்து வலிக்குது அப்படின்னு ஹீரோவை தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பி அந்த காம்படிஷனுக்கு போறான். ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த லைவ் ஸ்ட்ரீம் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஹீரோயினும் இருக்காங்க. ஆனாலும் ஹீரோயின் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு ஒரு அழகான முகமூடிய போட்டுக்கிட்டு தான் அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல சிங்க் பண்ணுவாங்க. ஹீரோவும் வேண்டாம் விருப்போட அங்க உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அப்படியே டைம் ஓடுது. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆளும் ஹீரோ கிட்ட வந்து, சார் நீங்க யாருக்கு சார் ஓட் பண்றீங்க, நீங்க மட்டும் தான் இன்னும் ஓட் பண்ணல அப்படின்னதும் நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோவும் அந்த போன் அட்டன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஹீரோ கிட்ட பேச வந்தாலும் ஹீரோவோட டிஸ்பிளேய பார்க்க அதுல ஹீரோயினோட போட்டோ தான் இருக்கும். அவரும் ஹீரோயினுக்கு தான் ஓட் பண்ண போயிருப்பாரு அப்படின்னு நினைச்சு ஹீரோவோட ஓட்ட அவரே ஹீரோயினுக்கு போட்டுருவாரு. அதனால அந்த காம்படிஷன்ல ஹீரோயின் வின் பண்ணிருவாங்க. அப்படியே அந்த சீனும் கட்டாக காம்படிஷன் முடிஞ்சதும் அந்த காம்படிஷன்ல கலந்துகிட்ட எல்லா பொண்ணுகளும் ஒன்னா இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கிற ரூம்க்கு ஆப்போசிட் ரூம்ல தான் ஹீரோவும் இருப்பான். அந்த பொண்ணுங்க எல்லாமே ஹீரோவை பாத்துடுறாங்க.
ஹே ஹீரோப்பா பாருப்பா, அவன் எவ்வளவு அழகா இருக்கான், ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த குரூப்ல ஒரு பொண்ணும் நான் போய் ஹீரோவோட வீச்சேட் ஐடியா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோவை பார்க்க கிளம்பிடுது. நேரா ஹீரோ கிட்ட போய் சார் உங்க வீச்சேட் ஐடி கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு போன நீட்ட அதுக்கு ஹீரோவும் சாரிமா அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணை விரட்டி விட்டுறான். அந்த பொண்ணு சோகமா கிளம்பிடுது. அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருக்கிற இன்னொரு பொண்ணும் சரி விடுமா, இப்ப பாரு நான் போய் போன் நம்பரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ரொமான்டிக்கா லுக்கு விடுறேன்னு பேர்ல அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டே ஹீரோவை பார்க்க போறா. இந்த பொண்ணை பார்த்த ஹீரோவும் ஏய் என்னம்மா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்தா, என்னோட வீச்சட் நம்பரை உனக்கு கொடுத்துருவேன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். பக்கத்துல இருக்கிற ஹீரோவோட ஃப்ரெண்டும் டேய் இது வேற பொண்ணுடா அப்படின்னு ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா சார் அப்படின்னு கியூட்டா கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் ஆமாமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதோ அங்க குப்பை தொட்டி இருக்குல்ல அத கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுறீங்களா அப்படின்றான். இத கேட்ட அந்த பொண்ணு அட நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு சோகம் அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கு பிறகு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வாஷ்ரூம்க்கு போவாங்க. நேரம் பார்த்து அங்க வர ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ஏன்பா நீ தான் உன்னோட கார்ல என்ன கூப்பிட்டு வந்த, அதுக்கு உனக்கு காசு வேணாமா, உன்னோட வீச்சட் நம்பரை கூட நான் உனக்கு காசை சென்ட் பண்ணி விடுறேன் அப்படின்றாங்க. இத பாத்துட்டு ஹீரோ எனக்கு உன்னோட காசு ஒன்னும் தேவையில்ல நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட டேய் மச்சான் இப்படி ரூடா நடந்துக்காதடா, அந்த பொண்ணு உன்கிட்ட எவ்வளவு கியூட்டா பேசுறா, பதிலுக்கு நீ இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னதும் இத கேட்ட ஹீரோவும் டக்குன்னு ஹீரோயின் கிட்ட போய் இந்தாம்மா இதுதான் என்னோட வீச்சட் நம்பர் எடுத்துக்கோ அப்படின்னு அவனோட வீச்சட் நம்பரையும் கொடுத்துட்டு வந்துடுறான். ஹீரோயினும் நான் ஹீரோவோட வீச்சட் நம்பரை வாங்கிட்டேனே அப்படின்னு துள்ளி குச்சிக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினும் அவங்களோட சித்தியோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயினோட சித்தியும் அவங்களோட லைவ் ஸ்ட்ரீம்ல ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து ஹீரோயினும் அவங்களோட சித்தி கிட்ட சித்தி உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஹீரோ இருக்கான்ல அவன் எந்த பொண்ணுகிட்டையும் அவனோட வீச்சட் நம்பரை ஷேர் பண்ணவே இல்ல, ஆனாலும் என்கிட்ட கொடுத்துட்டான் தெரியுமா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நேரம் பார்த்து சித்தியும் நம்பர் கிடைச்சிருச்சுன்னு ஓவரா சீன் போடாத, மொத போய் உன்னோட மேக்கப்ப கிளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்ல ஹீரோயினும் உனக்கு பொறாம அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. அடுத்த பக்கம் ஹீரோவும் அவனோட ஒர்க்ல இருப்பான். அப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின் அவங்களோட வீச்சட் லிஸ்ட்ல ஹீரோவை ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இத பார்த்த ஹீரோவும் ஹீரோயினோட ப்ரொஃபைலுக்கு ஒரு லைக் பண்றான். நேரம் பார்த்து ஹீரோயினும் ஆன்லைன்ல இருப்பாங்களா. ஹீரோ லைக் பண்ண உடனே ஹீரோயினும் என்னப்பா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு மெசேஜ் பண்ண இத பார்த்த ஹீரோவும் இன்னும் தூங்கல அப்படின்னு ஒரு மொட்டையா மெசேஜையும் போட்டு விடுறான். ஹீரோயினும் சரிப்பா எனக்கு தூக்கம் வருது நீயும் போய் தூங்கு குட் நைட் அப்படின்னு ஒரு குட் நைட் மெசேஜையும் போட இத பார்த்த ஹீரோவும் அவனும் குட் நைட்னு ஒரு மெசேஜ் பண்ண ஹீரோயினும் ஹீரோ எனக்கு மெசேஜ் பண்ணிட்டான் அப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. காலையிலே கண் முழிச்ச ஹீரோயினும் ஹீரோக்கு குட் மார்னிங்னு மெசேஜ் பண்றாங்க. ஆனாலும் மெசேஜ் போக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயினா பிளாக் பண்ணிருப்பான். இத பாத்துட்டு ஹீரோயினும் சோகமா வெளியில வராங்க. அப்படியே கட் பண்ணா நேத்து நைட் ஹீரோ என்ன பண்ணிருப்பான்றத காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிருப்பான்ல மச்சான் நீ பொண்ணுக கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறாடா அப்படின்னு. அதனாலே தான் ஹீரோயின் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு அவரோட ஃப்ரெண்டுக்கு நிரூபிக்கிறதுக்காக ஹீரோயினுக்கு அவரோட நம்பரை கொடுத்திருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோவும் பாத்தியா மச்சான் அந்த பொண்ணு ஒன்னும் என்கிட்ட காசு குடுக்கறதுக்காக என்னோட நம்பரை வாங்கல, என் கூட பேசணுன்றதுக்காகவே என்னோட நம்பர் வாங்கியிருக்கா அப்படின்னு ஹீரோயின் அனுப்பின மெசேஜ் எல்லாத்தையும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறான். இத பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டு ஏண்டா டே யார்டா நீனு, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது மச்சான் அப்படின்னு திட்டுறான் ஹீரோட ஃப்ரெண்டு. அடுத்த பக்கம் சோகமா இருக்கிற ஹீரோயினும் ரொம்ப சோகமா அவங்களோட காலேஜ் கிளம்புறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை கூட்டு போய் ஒரு பொண்ணு கிட்ட இங்க பாருமா இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றோம், இதுக்கப்புறம் லவ் பண்றேன் மண்ணாங்கட்டி பண்றேன்னு என்னோட பின்னாடி வந்து எனக்கு தொல்லை பண்ணாத அப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே உங்களை நான் இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அழுந்துகிட்டே கிளம்புறா. கடுப்பான ஹீரோயினும் ஏண்டா நாசமா போனவனே, இதுக்கப்புறம் இது மாதிரி வேலைகளுக்கு என்ன கூப்பிட்டா தொடப்ப கட்ட பிஞ்சு போயிரும் பாரு அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் கிட்ட சரி சரி விடுமா, எனக்கு எதுவும் பிரச்சனை வந்தா ஹெல்ப் பண்றதுக்கு நீ மட்டும் தான் இருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் பின்னாடியே போறான். அப்படியே கொஞ்ச நாட்களும் ஓடுது. ஹீரோயினுக்கும் ஹீரோவோட நினைப்பாவே இருக்கு. அப்பதான் ஹீரோவோட கம்பெனில நியூ எம்ப்ளாய்க்கான வேகன்சி இருக்குன்னு ஹீரோயினும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி ஹீரோவோட கம்பெனிலேயே இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்றாங்க. ஆனாலும் நம்ம தலைவி எல்லா கொஸ்டின்லயும் சொதப்பிடுறா. அதனால ரொம்பவே சோகமா இருக்கிற ஹீரோயினும்
என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சோகமா ஒரு காஃபிய வாங்கிட்டு ஹீரோட கம்பெனில இருந்து வெளியே போகலாம்னு கிளம்ப, அப்ப ஹீரோட கம்பெனில வேலை செய்யற ஒரு பையனும் ஹீரோயினை பார்த்துட்டு, என்னம்மா ரொம்பவே லேட் ஆயிருச்சு, இப்பதான் வந்திருக்க, சரி சரி எப்படியாவது வந்துட்டல்ல, என் கூடவே வா அப்படின்னு ஹீரோயினை ஹீரோவோட ரூம்க்கு கூட்டு போறான். ஹீரோவும் அவனோட ரூம்ல தான் இருப்பான். ஹீரோயினை கூட்டு போன அந்த பையனும், சார் வந்துட்டாங்க சார் அப்படின்னதும் ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வெளியில வரான். ஹீரோவை பாக்குற ஹீரோயினும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகி இருக்கிறாங்க. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. என்னப்பா டிராமா நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். See you next video guys.